لكم والله غفور رحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போட்டு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, உலகிலே மனிதனுடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையாக, ஒரு அற்புதமான வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தார். ஆனால் அப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே ஒரு அழகான வாழ்க்கை அமைத்து கொடுக்கப்பட்ட சமுதாயம் இந்த மனித சமுதாயம். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்விலே அன்றாடும் அவர்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கப்படக்கூடிய செயல்பாடுகளிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகளினால் மனிதனுடைய நிலைகள் மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு ஆளாகிவிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித வாழ்வினுடைய கூட்டு வாழ்க்கையிலே, ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே, ஒரு தம்பதியர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நெறிமுறையை நமக்கு சொல்லித் தந்தார்கள். கவனிங்க, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அஹ்ஸனுக்கும் அஹ்லாக்கன் வ அல்தஃபுக்கும் அஹ்லன். அல்லாஹ்விடத்திலே மனிதர்களிலே சிறந்தவர்கள், அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஆனா அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மனித படைப்பு சிறந்த படைப்பு. அந்த சிறந்த மனித படைப்புகளிலேயே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள் யாரெண்டா அஹ்ஸனுக்கும் அஹ்லாக்கன், குணத்தால் நல்லவர்கள். குணத்தால் நல்லவர்கள் எல்லா நிலையிலையும். ஒருத்தர் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்காது. ஆனால் குணத்தால் நல்ல நிலையை அடைந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்து உரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன குணங்கள்? 40 வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, நம்ம சொல்ல என்ன குணம் வந்துரும்டு, உங்களுக்கு தெரியாதா? என்ன குணம் வந்துருண்டு சொல்லுவாங்க. ஏன் நாயமா லொல்லு லொல்லுன்னு உழுகுற? ஏதாவது சொல்ல, அமைதியா சொல்ல. அது இன்னைக்கா எல்லாத்துக்கும் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரஷர், சுகர். அதனால சின்ன பிள்ளைலாம் டென்ஷன் ஆகுது, சின்ன பிள்ளைலாம் டென்ஷன் ஆகுது. எங்கு பார்த்தாலும் இந்த டென்ஷன் பிரச்சனை தான் அடிப்படையான காரணமாக இருக்கிறது அத்தனை பிரச்சனைகளுக்கும். இருக்கா இல்லையா? எனவேதான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்ஸனுக்கும் அஹ்லாக்க, நல்ல குணம், நல்ல தன்மை, ஒரு அழகிய பண்பாடு. ஒரு மனிதனுடைய குணத்துக்கு தாங்க மிகப்பெரிய முக்கியத்துவம். அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, செல்வம், அதிகாரம், பட்டம் அத்தனையும் தாண்டி முதல் தரத்திலே நிற்பது எது? எதுங்க? குணம். எல்லாம் இருந்து என்ன செய்யறது? இத்தனை இருக்கிறது, பதவி இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது. ஆனா நல்ல குணம் இல்லைண்டா பக்கத்துல மனைவி கூட வரமாட்டா. இந்த மனுஷன் பேசுவானா? சொல்றோமா இல்லையா? மனுஷன் பேசுவானா? பெத்த புள்ள வராதுங்க, லோ தள்ளுங்க அங்கிட்டு. ஏன்? அவர்கிட்ட பேச முடியாதுங்க. பெத்த புள்ளை நெருங்காது, கட்டின மனைவி நெருங்காது, பெத்த தாய் நெருங்காது, கூட பிறந்த சகோதரன் அவெல்லாம் அண்ணனா சும்மா ஏதோ பிறந்துட்டேன் எங்க அம்மா வயிற்றுல, அவ்வளவுதான். ஏன்? அந்த குணம், அந்த குணம் அவனை அத்தனை வேறையும் தூரப்படுத்தி விடும். ஆனால் அஹ்ஸனுக்கும் அஹ்லாக்கன், ஒரு மனிதனிடத்திலே நல்ல குணம் மட்டும் இருக்குமேனால் அத்தனை வேறையும் அவர்களிடத்திலே நெருக்க செய்வதற்குண்டான வழி வந்துவிடும். பாக்கிறமா இல்லையா? அவன் குணத்துக்கு என்னங்க இருக்குது? காசு என்ன வரும் போகுங்க, பதவி என்னங்க வரும் போகும். ஆனா அந்த குணம் வருமா? என்ன தங்கமான குணம் சொல்றமா?
நாமளே பாராட்டுறோமா இல்லையா? அதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்தஃபுக்கும் அஹ்லன், குடும்பத்துல உள்ளார்ந்த நட்பு, ஃபார்மாலிட்டியானதல்ல, நீ வாண்டா நானும் வாங்கிறது அதுவல்ல. அல்தஃபுக்கும் அஹ்லன், குடும்பத்திலே உல்ஃபத்து ஏற்படணும். உல்ஃபத்து வேற, முஹப்பத்து வேறங்க. முஹப்பத்துங்கிறது நாம ஒருத்தர் எல்லாத்துக்கும் தான் முஹப்பத்தா இருக்கிறோம். ஆனா மனைவி இடத்திலே உல்ஃபத்து இருக்கணும். மனைவி இடத்துல உல்ஃபத்து இருக்கணும். கணவன் வெளியே போயிட்டு வர்றாரு, வழியில குறுக்க என்ன செய்யுது, வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு செம்புல பால் இருந்துச்சு, கணவன் வந்த வேகத்துல தட்டி கொட்டி போச்சு. இப்ப 2 பேரும் முறைக்கிறாங்க, 4 கண்ணு இருக்கா அப்படின்னு மனைவி கேட்டானா என்ன ஆகும்? அவ, நீ பெரிய யோக்கியதை நடந்துட்ட, வேலை பாரு, எங்க வைக்கணும்னு தெரியாதா? இது பெரிய சண்டையா மாறிடும். ஆனா அதே நேரத்துல இப்படி யோசிங்க, உடனே என்ன செய்றாரு இவரு, இல்ல நான் தான் பார்த்து வந்திருக்கணும். மனைவி சொல்றாங்க, இல்லங்க நான் தாங்க இங்க வச்சிருக்க கூடாதுங்க, நடவாதியில வச்சுட்டேனுங்க. இல்ல நீ வச்சிருந்தது நான் பார்த்து வந்திருக்கணும். இல்ல நான் தான் என்ன செஞ்சிருக்கணும், இதை நான் ஒரு ஓரமா வச்சிருக்கணும். தன் குற்றத்தை அடுத்தவர்கள் மீது சுமத்துவதை விட தன் மீதே அந்த குற்றத்தை சுமத்திக் கொள்கிறார். இதாங்க உல்ஃபத்துங்கிறது. இல்லைங்க நீங்க கரெக்டா தான் வந்தீங்க, இல்ல நான் தான் என்ன செஞ்சேன், தவறா வச்சுட்டேன், இல்ல நான் தான் அதை என்ன செய்யறேன், பார்க்காம வந்துட்டேன். இதாங்க உல்ஃபத்து. இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்குதா அந்த உல்ஃபத்து? முஹப்பத்து கூட இருக்குதா என்னன்னு தெரியல. பார்த்தா சிரிச்சுக்கிறான், பார்த்தா பேசிக்கிறான். இதுவல்ல, பார்க்காத நேரத்திலேயும் அந்த பிரியம் இருக்குது பாருங்க, அதான் உல்ஃபத்து. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரமுள்ள வாழ்க்கையாக, அல்லாஹ்விடத்திலே சிறந்த வாழ்க்கையாக, கண்ணியமுள்ள வாழ்க்கையாக ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுடைய நல்ல குணமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பும் அந்த இணைப்பும் அந்த உல்ஃபத்தும் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதனாக இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல தன்மையை தருவானாக. நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.